இந்த சம்மு பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 3 சிஏ புக்கில் இருக்கும், ஃபைனல் புக்கில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபாலோவிங் இஸ் த டேட்டா ஆஃப் கம்பெனி XYZ in the respect of number of equity shares during the financial year 2011-12. Find out the number of shares for the purpose of calculation of basic EPS. Basic EPS உடைய ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன basic EPS ஃபார்முலா திருப்பி ஒரு தடவை காமிக்கிறேன். Vans weighted average number of இந்த சம்மில் என்ன கேட்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் தி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ ஃபைண்ட் அவுட் தி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம தேவைப்பட்டது வேன்ஸ்னால் வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான். அவங்களும் அதே தான் கேட்குறாங்க. வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் என்ன சொல்கிறோம், கால்குலேட்டட் பேசிக் EPS. ஃபைண்ட் அவுட் தி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஃபைண்ட் அவுட் தி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்போ வேன்ஸ் தான் கேட்குறோம். அப்போ நம்ம கேட்குறது வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேட்டால் நியூமரேட்டர் கிடையாது, டினாமினேட்டர் கேட்கலாம். நம்ம வேன்ஸுக்கு நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. ஸோ ஷேர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 பாருங்கள், 1/4/2021 ஓப்பனிங் பேலன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து 1 lakh ஷேர்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங். அது எத்தனை வருஷம் இருக்குதுன்னு பார்த்தா, ஏன்னா 1/4 தொடங்கி 2021 தொடங்கி 31/3/2022 தான் சம்மு கேட்குறான் இந்த வருஷம் இல்லையா. அப்போ இந்த ஷேர் வந்து எத்தனை மாதம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 month இருக்குது இல்லையா, இருக்குது. அப்போ இதோட வேல்யூ என்னதான் 1 lakh ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15/6/2011 இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க 75,000. அப்போ 75,000 இன்ட்டு ரிமைனிங் மந்த்து தான் பார்க்கணும். சார் இதில் ரிமைனிங் மந்த்து ஏன்னா இது வந்து டேஸ் வச்சு வர்றதுனால நம்ம டேஸ் வச்சு போட்டால் பெஸ்ட்டு. அப்போ வந்து இது வந்து 12 monthக்கு பதிலாக சில திருத்தங்கள் இங்கே செய்யணும். என்னென்னா இது வந்து நான் மந்த்தை வச்சு கால்குலேட் பண்ணிட்டேன், நம்ம டேஸ் வச்சு கால்குலேட் பண்ணால் தான் நல்லது. எதுக்காக அப்படின்னா இங்கே வந்து எல்லாம் மந்த்தில் கேட்கலாங்க, இடையில கேட்டுக்கிறது 15/6 அப்படின்னும் போது டேஸ் நீங்கள் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து 365 டேஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணி தான் ஆகணும். எஸ், லிசன் வெரி கேர்ஃபுல்லி. என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி மாற்று கருத்தா 1/4/2011 அதே 1 lakh ஷேர்ஸு 365 days டிவைட் பை 365 days அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஆனால் ரெண்டாவதுக்கு அந்த ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் 15/6/2011 வாங்குறாங்க 75,000 ஷேர்ஸு. அது எத்தனை நாள் ரிமைனிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 365 days கீழே மாறாது இல்லையா, 365 மேலே வந்து எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தா 15/6 அப்படின்னா 15/6 30/6 வரைக்கும் எத்தனை நாள். ஸோ 15 days. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. லீப் இயராக இருக்குன்னு பார்க்கணும். 29 வருதா 28 வருதுன்னு பார்க்கணும். லீப் இயர் எப்போ 2000 கணக்கு வச்சா 2004, 2008, 2012. ஸோ லீப் இயர் வருது 2000, 2004, 2008, 2012. 2012 லீப் வருஷம். அப்போ இங்கே வந்து 29 + 31. அப்போ நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் கூட்டி பாருங்கள் என்ன வருதுன்னு பார்ப்போம். 15 + 15 + 31 + 31 + 30 + 31 + 30 + 31 + 31 + 29 + 31. ஸோ
290 டேஸ் ரிமைனிங் இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல 290 டேஸ் போகணும். திருப்பி சொல்கிறேன், இந்த கணக்கு புரியலாம் நல்லா கவனிங்க. அதாவது ரிமைனிங் டேஸ் தான் நம்ம போடணும். ஏன் ரிமைனிங் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நமக்கு வேன்ஸ் கிடைக்கும். வேன்ஸ்ன்றது என்னங்க, வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடைக்கிறதுக்கு 290 டேஸ் வந்து ரிமைனிங் இருக்குது அப்படின்றது கான்செப்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னு சொல்லி. அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, கன்வர்ஷன் ஆஃப் கன்வர்சபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன்டு ஈக்விட்டி ஷேர்ஸ். கன்வர்ஷன் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா எஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அது எத்தனை 8/11 நடக்குது இல்லைங்களா? அப்போ 8/11 நடக்குது. இதை நம்ம வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வந்து தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எட்டு 11 என்ன நடக்குது? 2011 சம் போட்டுருக்காங்க. கன்வர்ஷன் ஆஃப் preference shares in equity. Conversion of convertible preference shares in equity எவ்வளோங்க? 50,000 shares. இதுக்கு ஆன்சர் என்ன பார்க்கணுமே, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். 75,000 into 290 divided by 365. ஸோ 59,589 shares. 59,589 shares நீங்கள் ரவுண்டாக கூட வச்சுக்கலாம் ஆஸ் எ ரிஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்டு, அதான் வந்து 8/11 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்வர்ஷன் பண்ணுறாங்க. கன்வர்ஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 50,000 ஷேர்ஸ். அப்போ நீங்கள் போகணும், அதையும் 50,000 ஷேர்ஸ். இது 365 மாறாது இல்லைவா? மேலே 8/11 தான் நடக்குது. இப்போ 8/11 30/11 வரைக்கும் எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 2, அதில் ஒரு 30 இல்லையா? ஸோ 22 நாட்கள். 22 நாட்கள், அதில் 31 நாட்கள், 31 நாட்கள், 29 நாட்கள், 31 நாட்கள். ஸோ அகைன் யூ கால்குலேட். சிலிசன் 22 ப்ளஸ் 31 ப்ளஸ் 31 ப்ளஸ் 29 ப்ளஸ் 31. இது என்ன தெரியுதுங்களா? டேஸ் 22 செப்டம்பர் 22 நாள் ரிஃபைனிங்குது. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ டோட்டல் எத்தனை வந்துச்சு பார்த்தீங்கன்னா 144 டேஸ் இருக்குது. அப்போ ரிமைனிங் வந்து 144 டேஸ் இருக்குது. அப்போ திருப்பி இதுக்கு நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ண 50,000 into 144 divided by 365 போட்டால் you will get an answers. 19,726. 19,726 அப்படின்ற ஆன்சர்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இது வரைக்கும் நமக்கு என்ன கிடச்சிச்சு, எல்லாமே வந்து ஈஸியாக கிடச்சிட்டு. பட் இனிமேல் வந்து இந்த பைபேக் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வருது இல்லைங்களா? சரி, பைபேக் வந்து என்னங்க சார் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த ஃபஸ்ட்டு அழிச்சிக்கலாம். ஓகே, பைபேக் சம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும். சம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபேக் 22 ஃபெப்ரவரி நடக்குது இல்லையா? அப்போ அதே எழுதிக்கணும் இந்த இடத்துல. 22 ஃபெப்ரவரி பைபேக் எவ்வளோங்க? பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் 20,000 இல்லையா? 20,000 ஷேர்ஸ் 22 நடக்குதுன்னா, அப்போ இதுலேருந்து எத்தனை நாள் இருக்குது? 22, 23, 24, 25, 26, 27, 28, 29. ஸோ 8 டேஸ் ப்ளஸ் 31 டேஸ். அப்போ 39 டேஸ் அப்படின்னு ரிமைனிங் இருக்குது. அப்போ நம்ம 7 நாள் ரிமைனிங் டேஸ் தானே இங்கே வாங்கின டேட்டில் இருந்தப்போ 7 நாள் தான் இங்கே கணக்கு இருக்குதுன்னா, அப்போ 38 டேஸ். அப்போ 38 டேஸ் டிவைட் பை 365 பார்த்தீங்கன்னா அதுவும் உங்கள் ஆன்சர்ஸ் கிடச்சிரும். ஸோ 20,000 into 38 divided by 365. ஸோ 2082. 2082 you will get it. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம கூட்டி பார்க்கலாங்களா? இப்போ நம்மளுக்கு புரியுதுக்காக 1 lakh ப்ளஸ் 59,589 ப்ளஸ் 19,726 ப்ளஸ் 2082. ஸோ 1,81,397. 1,81,397 ஷேர்ஸ் தான். இப்படி போட்டால் கணக்கு தப்பு. ஏன் அப்படின்னா எல்லாருமே தப்பு செய்யக்கூடியது. ஸோ பைபேக் ஷேர்ஸ் பண்ணால் என்ன செய்யணும்,
கண்டிப்பாக மைனஸ் தான் பண்ணணும். அப்போ இந்த ஆன்சர் கிடையாது. இப்போ நம்ம என்ன சொன்னால் ரீசன் 59,000 சரி 1 lakh ப்ளஸ் 59,589 ப்ளஸ் 19,726 மைனஸ் ஏன் மைனஸ் பைபேக் பண்ணுறீங்களே, அப்போ மைனஸ் தானே வரணும். அப்போ 1,77,233 அப்படின்றது தான் சரியான பதில். ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர்ஸ். ஸோ அகைன் ஐ டெல் யூ த கான்செப்ட் வெரி கிளியர்லி. நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு சம்ம ஒரு தடவை படிச்சுடுங்க. சம்மில் என்ன கேட்க வரோம் அப்படின்னு பார்த்தா, அவங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஃபைண்ட் அவுட் தி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் இபிஎஸ் தான் கேட்குறாங்க. அப்போ இதுதான் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். அப்போ இது வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க கேட்கக்கூடிய எதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங், இஷ்யூ, கன்வர்ஷன், பைபேக் ஆல்வேஸ் கழிச்சாகணும். க்ளோசிங் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 205 தான் இருந்துச்சு, 205 எடுக்கக்கூடாது. தட் இஸ் நாட் ஆன்சர்ஸ். The correct answer is 1,77,223 is the correct answers. Again I tell you, listen very carefully. ஸோ ஓப்பனிங் லெவலில் இருந்துச்சு 1,00,000 ரூபாய் இருந்துச்சு. அதோட ரிமைனிங் டேஸ் 12 months போடக்கூடாது. ஏன்னா இங்கே 12 months போட்டால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டேஸில் வந்தால் தான் கொஞ்சம், ஏன்னா இல்லை மிட் ஆஃப் த மந்தில் வந்துருக்கனால நம்ம டேஸில் போகிறது சரி. அதனால் நம்ம டேஸ் என்ன சொல்லி கூட கன்சிடர் பண்ணிப்போம். அப்படி பார்க்கும்பொழுது இங்கே தான் உங்களுக்கு கணக்கே ஆரம்பிக்குது. 1,4 இருந்து பார்த்தீங்கன்னா 1,0365 days ரிமைனிங் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே ஃபுல் அமௌண்ட் வந்துருச்சு. 15 இஷ்யூ ஆஃப் 75,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்றதுனால அது ரிமைனிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் கணக்கு வச்சுக்கணும். 15 ஜூனில் ஒரு 15 நாள், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதம் மட்டும் லீப் இயர் எப்படி நீங்கள் கணக்கிடுவீங்கன்னா 2000 தான் தொடங்குச்சு. இப்போ 2000 தொடங்கினா 2004, நான் 4 வருஷத்துக்கு கொடுத்தது தானே. 2004, 2008, அப்போ 2012 கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம போட்டது 12 தானே வருது. ஸோ இப்போ 2029 வருமானு பார்த்தா சரி, 12 பிப்ரவரி மாதம் 29 நாட்கள்னால கண்டிப்பாக 29 நாட்கள். இதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட், இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ 290 days வரும். அப்படி பார்க்கும்போது பார்த்தா 59,589 ஃப்ராக்ஷன் வரும். நீங்கள் இப்போ ரவுண்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், தட் இஸ் ஆல்சோ 50,000. ரிமைனிங் 144 டேஸ் கன்சிடர் பண்ணிக்கேன். டேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பைபேக் ஷேர்ஸ் எல்லாம் தப்பு பண்ணக்கூடியது, ப்ளஸ் பண்ணக்கூடாது, என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ண உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கரெக்டான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,77,000. என்னங்க 1,77,233. உங்கள் புக் ஆன்சர் எடுத்து பார்த்தோன்னா இதே தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு என்ன செய்வேன் சொல்லுவேன். கொஞ்சம் கையெழுத்து அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் கான்செப்ட் மட்டும் நீங்கள் கிளியராக பண்ணியிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ மை டியர்.